இன்றைக்கி பிசிஆர் வேல்யூ பற்றி நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதனுடைய ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு இந்த பிசிஆர் வேல்யூவை இதை கரெக்டாக பாருங்கள். இந்த பிசிஆர் வேல்யூ பி அதாவது புட் ஆப்ஷன் கால் டிவைடட் பை ரேஷியோ வந்து இந்த 1 அதாவது 2 டைப் இருக்குது. அந்த பிசிஆர் வேல்யூ வந்து டோட்டல் ஓஏ கால் ஓஏ டிவைடட் பை புட் ஓஏ எப்படி போட்டாலும் டிவைடட் பண்ணாலும் 2 டைப்பில் இருக்குது. ஒன்று அப் ட்ரெண்டு, இன்னொன்று டவுன் ட்ரெண்டு. அந்த டவுன் ட்ரெண்டில் நம்ம அப் ட்ரெண்டுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பிசிஆர் வேல்யூவில் இந்த 1.2 சம்திங்கில் இருக்கும்போது இது என்ன பண்ணுன்னா நிஃப்டினுடைய வெயிட்டேஜ் கம்பெனி பாசிட்டிவில் இருக்கும்போது ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இது ஹையர் லோ ஃபார்மேஷன் மட்டும்தான் போகும். ஹையர் லோ ஃபார்மேஷனில் மட்டும்தான் போகும். இதே 1.2 சம்திங்கில் இருக்குது. காலையில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு 9:30க்குனா அப்புறம் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒன் சைட் போயிட்டு அங்கேருந்து ஒரு டவுன் ஆகும். அது எப்படின்னா இப்படி இந்த ஒன் சைடாக போயிட்டே இருக்கும். அதான் ட்ரெண்டிங் மார்க்கெட். இது போல் ஒரு டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ இந்த கேட்டகரியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பிசிஆர் வேல்யூவில் இதில் உள்ளே இருக்கிற நிஃப்டினுடைய 50 கம்பெனியில் மேக்ஸிமம் ஒரு 25 கம்பெனிஸ் வந்து 35 கம்பெனிஸ் பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா இது ஒன் சைட் போகும். ஆனால் உள்ள கம்பெனி எதுவுமே பாசிட்டிவில் இல்லை, ஆனால் நெகட்டிவில் இருக்குன்னா இந்த பிசிஆர் வேல்யூ வந்து டவுன் சைடில், அதாவது ட்ரெண்டிங் மார்க்கெட். ரெயின்போன்னா ஒரு ப்ரைஸ்க்குள்ளே சுற்றிட்டுருக்கோம், அது கிடையாது. ஆனால் ட்ரெண்டிங் மார்க்கெட் டவுன் ஆகும், அப்பவும் போகும். சரிங்களா? இதுதான் இந்த ஃபஸ்ட்டுனுடைய சொன்னதனுடைய அதனுடைய இதுவில் வந்து ஃபஸ்ட்டு காலமில் சொல்கிறேன். அப்போ ஒன் சைட் டைரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அப்போ அந்த பிசிஆர் வேல்யூ டோட்டல் கம்பெனினுடைய பாசிட்டிவில் இருக்கும்போது 50 கம்பெனினா 35 கம்பெனி பாசிட்டிவில் இருக்குன்னா அது ஒன் சைட் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி அதிகம். ஆனால் உள்ளே இருக்கிற கம்பெனி வந்து 4 மட்டும்தான் பாசிட்டிவில் இருக்குது, மீதி 46 கம்பெனி வந்து நெகட்டிவில் இருக்குன்னா அது டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இப்போ இன்றைக்கி அதாவது ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி ஓரளவுக்கு மேலே போயிட்டே இருந்தது. ஆனால் உள்ளே இருக்கிற கம்பெனி எதுவுமே அவ்வளோவும் பாசிட்டிவ் இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டியில் ஸ்டெபிலிட்டியான ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டிக்கு பொருந்தும், இண்டெக்ஸனுடைய ஆப்ஷன் வந்து அடுத்த பிசிஆர் வேல்யூ அதை எதை நோக்கி இது பண்ணலாம் தான் ஓவர் பாட்டம், அதாவது ஓவர் ஹை சொல்கிறோம். இப்போ ஆர்எஸ்ஐயில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆர்எஸ்ஐயில் 70 கீழே போனால் மேலே போயிடுச்சுன்னா